நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுது உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று ஆமென். தாவீது சொல்லிருக்காரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னப்ப மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிட்டு பார்க்கணும். நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்போது ஏசப்பா நமக்கு எதையோ ஒன்று செய்ய போறாருன்னு ஒரு நிச்சயத்தில் கூட வரும். ஆமென். ஏன்னா எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம். தம்முடைய வார்த்தையினால தம்முடைய வல்லமையில கர்த்தர் நம்ம நடத்துவாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்க தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம், திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அந்த மலை பொழிவு என்று சொல்லப்பட்டிருக்கு, பியூட்டிடியூட்ஸ் ஆஃப் மவுண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த மலை பொழிவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து என்ன பாருங்க, ஊழியத்தின் பாதை தேவன் வந்த நோக்கத்தை இந்த இடத்துல என்ன மனுஷனுக்குள்ள இருக்குன்றத ஆண்டவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது யார் வந்தாங்க கிட்ட? ஏசப்பா எத்தனையோ அற்புதம் அதிசயம் செஞ்சார். எங்க? கலிலேயா, தெக்கப்போலி, அப்புறம் செபுலோன் நாடுகளில் நிறைய அற்புதம் செஞ்சப்ப அந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஏசு கிறிஸ்து பின்னாடி வந்தாங்க. வந்தப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த கலிலேயா பகுதியில் இருக்கிற ஒரு மலை மேலே கர்த்தர் அமர்ந்தார். அமர்ந்து பேசுவதற்கு முன்னதாக யார் தான் கிட்ட வந்தாங்க? நல்லா பாருங்க. அப்போ ஜனங்க எங்கே இருந்தாங்க? ஜனங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மலை மேலே அமர்ந்து என்ன பண்ணுறாரு? சொற்பொழிவை அங்கே சொல்கிறாரு. மிக முக்கியமான பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை மிக முக்கியமான பகுதி 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். ஏன்னா அவர் சொல்லிய வார்த்தையின்படியே நம்ம கட்டப்பட்டோன்னா புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டுருக்காரு. சரிங்களா? 7ஆம் அதிகாரம் சொல்லியிருக்காரு, என் வார்த்தையின்படியே செய்கிறவன் கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். சரி, இப்போ சீஷருங்க கிட்ட வந்திருக்கிறாங்க. அவர் தன்னுடைய வாயை திறந்து அப்போ இது என்னது? மலை உபதேசம். என்னது? மலை உபதேசம். நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவுடைய உபதேசம் கண்டிப்பாக இருக்கணும். சரி, அவருடைய உபதேசம் தான் என்ன பண்ணும்? நம்மளை செம்மையான வழியில் நடத்தும். சரி, பொதுவாகவே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் பேசுவார். சமவெளியும் பேசியிருக்கிறாரு. இவருடைய இந்த முதல் முக்கியமான இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மலை மேலே ஆண்டவர் பேசிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சீனாய் மலையிலிருந்து என்ன பண்ணாரு? எந்த மலை? சீனாய் மலையிலேருந்து பேசினாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவா கிட்ட அரராத் என்கிற மலையிலேருந்து பேசினாரு. உண்மையா இல்லைங்களா? அரராத் மலையில் பேசினாரு. அதுக்கப்புறம் சீனாய் மலையில் பேசினாரு. இப்போ கலிலேயில் இருக்கிற ஒரு மலையில் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாளில் மார்க் வீடு பார்த்தீங்கன்னா, மார்க் வீடு வந்து எங்கே இருந்துச்சுன்னா சியோன் மலை மேலே இருந்துச்சு அவர் வீடு. அப்போ அந்த சியோனில் இருக்கிற அந்த வீட்டில் மேல் வீட்டாரில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னுடைய கடைசி ராபோஜனத்தை அங்கே சீஷரோடு கூட பங்கிட்டு வார்த்தையை சொன்னார். அப்படி எப்பயுமே ஆண்டருக்கு வந்து மலை மேலே உட்காந்து பேசுவார்ன்றதை அதை காண்பிக்கிறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணிருக்காரு? நான் தான் அவரு அப்படின்ற காண்பிக்கிற விதமாக இங்கே காண்பிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த சீனை மலை மேலே அக்கினியில் இறங்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9-10 வாசங்கள் வாசிங்களேன். நாதாபும் அபியும் இஸ்ரேல் மூப்பர்கள் 70 பேரும் ஏறி போய் இப்போ ஆண்டவர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? மலை மேலே. இப்போ இவங்க மலை மேலே ஏறி போய் தேவனை தரிசித்தாங்களாம். இப்போ சீஷருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை மேலே உட்கார்ந்தாரு. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க? அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க. நல்லா பாருங்க, அங்கே மேலே போனது யார்? மோசே, ஆரோன், நாதாப், அபியூ. இன்னும் 2 பசங்க இருக்காங்க. யாருக்கு? ஆரோனுக்கு 2 பசங்க இருக்காங்க. எலியாசர், இத்தமார் இருக்காங்க. அவங்க போல இந்த முதல் 2 பிள்ளைங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 70 மூப்பர்கள் போகிறாங்க. போய் தேவனை தரிசிக்கிறாங்க. தேவனை
தரிசிக்கிறாங்க. அப்ப நல்லா பாருங்க, தேவனுடைய அந்த த்ரோன் சிங்காசனத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்துருக்க அவருடைய பாதபடியில என்ன இருக்கு பாருங்க, வாசிங்க அப்படியே. ஆ ஆ ஆ ஆ சரி, ரைட். இப்போ ப்ளூ கலரை குறித்து அங்கே அவர் காலுக்கு என்ன இருக்கு? நீல நிறம் இருக்கு. சரி, நல்லா பாருங்க, நீல நிறம் இருக்கு. ஸ்கை என்ன கலர் இருக்கு? ப்ளூ. பாருங்க, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் பைபிள் இருக்கு. ரெட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ப்ளூக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வயலட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒயிட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா எதை குறிக்கணும்? தேவனுடைய சத்தியத்தை குறிக்கும், வார்த்தையை குறிக்கும். அப்போ அவர் காலுக்கு என்ன இருக்கு? வானமுடைய சிங்காசனம், பூமி என் பாதப்பட்டம். முதல்ல நம்ம பார்த்தா எப்படி தெரியுது? ப்ளூவா இருக்குல்ல, அதான் ரகசியம். ப்ளூ எப்படி ஏன் ஆகாயம் ப்ளூவா இருக்குன்னா அங்க போட்டிருப்பாருங்க, அவருடைய பாதத்தின் கீழே ஆ ஆ ஆ தெளிந்த வானத்தின். இப்போ மேகம் இருந்துச்சுன்னா அங்கங்க கருப்பு கருப்பாக தெரியும். மேகமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ளூவா இருக்கும். ப்ளூ ஏது? அதான் ப்ளூ. சரிங்களா? அந்த அவருடைய காலின் கீழ் இருந்த எழுத்து தான் 10 கற்பனைகளை எழுதி, ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் 10 கற்பனைகளை எழுதி மோசே கிட்ட கொடுத்தாரு. அந்த கல் இங்க பூமியிலிருந்து எடுக்கல. முதல் மோசே உடைச்சார் பார்த்தீங்களா, கல்லு தூக்கி அடிச்சார் பார்த்தீங்களா, அது பூமியிலிருந்து எடுக்கல. அவர் தன்னுடைய பாதத்திலிருந்து எடுத்து அதுல எழுதி கொடுத்தாரு. ரெண்டு பக்கமும் தெரியுற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்காது. அந்த கல்லை எழுதி கொடுத்தாரு. அவங்க தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. யார்? மோசே தூக்கி போட்டு உடைச்சாரு. அது எதுக்கு அடையாளம்னா, தேவனுடைய முதல் உடன்படிக்கையை அவங்க உடைச்சிட்டாங்கன்றதுக்கு அடையாளம். தேவனுடைய முதல் உடன்படிக்கைக்கு உடைச்சிட்டாங்க அடையாளம். அதற்கு பின்பதாக தான் சொல்றாரு, நீ முந்தின கற்களுக்கு ஒத்த 2 கற்களை நீ வெட்டி எடுத்துட்டு வா, அதை நான் எழுதி தரேன் அப்படின்னாரு. சரிங்களா? ரைட். அப்போ முதல் உடைச்ச கல்ல மறுபடியும் அந்த கல் இங்கே கிடைக்காது. பெரிய அந்த 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 ப்ளூ கலர் பெருசாக கிடைக்காதான், ஏதோ சின்னதாக கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அந்த கல்லை கொண்டு வந்து எங்கே போட்டிருக்காரு? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போட்டு புதிய கற்பனைகளை வாங்கி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வச்சிருக்காரு. ரைட். சரி, அப்போ ஆண்டவர் வந்து அவர் உட்காருவார் எங்க? பொதுவாகவே மலை மேல இருந்தால் அவர் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, நீங்கள் பாருங்க, ஆபிரகாமோட எங்கேருந்து பேசினாரு? மோரியா என்கிற மலை மேலே பேசினார். சரிங்களா? அந்த இடத்துல தான் இப்போ எருசலேம் தேவாலயம் இல்லாமல் இருக்கு. சரிங்களா? ரைட். அப்போ தேவன் எப்பவுமே அந்த மலை மேலே இருந்து பேசுவார் என்பதை குறிப்பாக அடையாளமாக என்ன பண்ணுறீங்களா, அவர் இன்ட்டு தான் கொடுப்பாரு. அந்த ஜனங்க புரிஞ்சுக்கணும் அவர் தான் இவருன்னு. ஆனால் அவங்க தெரியல. சரிங்களா? வந்து என்ன பண்ணாங்க, உட்காந்து கேட்குறாங்க, சீஷருங்க கேட்குறாங்க, கண்டுபிடிக்கல. நல்லா பாருங்க, நமக்கு சில இன்ட்டை கொடுப்பார் ஆண்டவர் பைபிளில், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கூட இன்ட்டு பார்த்தீங்கன்னா வருகைக்கு நிறைய இன்ட்டு கொடுத்துட்டே இருக்காரு. வருகையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கரெக்டாக நல்லவர். சரி, இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நோவாவோடு அரராத் மலையில் பேசினாரு, ஆபிரகாமோடு கூட மோரியா மலையில் பேசினாரு, இஸ்ரேலோடு கூட சீனாய் மலையில் பேசினாரு, சீஷர்களோடு கூட இந்த கல்லேய மலையிலும் பேசினாரு, எருசலேம் மலையிலும் பேசினார். சரி, இப்போ ஒரு மலை மேலே உட்கார்ந்து ஆக்சுவலாக பாருங்க, 4ஆம் அதிகாரம் 14:8 வாசிச்சிங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 14 வாசிச்சிங்கன்னா, மத்திய 4:14 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி, முதல் இவர் எங்க போய் பிரசங்கித்தாருன்னா இந்த பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த பகுதிக்கு பார்த்துறீங்களா? ஏன் இந்த பகுதிக்கு போனாரு? நல்லா பாருங்க, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. உடம்பு சரியில்லை யார் வேணும்? டாக்டர் வேணும். அப்ப இந்த பகுதியில் பாவங்கள் கொஞ்சம் நிறைந்திருந்துச்சு. உபாகமம் 27:13 சொல்லப்பட்டிருக்கு, நப்தலி செபுலோன் அந்த அந்த கோத்திரங்கள் எல்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கிறாங்க. எந்த பகுதி? அந்த 2 மலர்களை வாசிங்க. 27:13 சாபம் கூறப்படும் பொருட்டு இப்ப இங்க இந்த புதிய ஏற்பாடு 2 ஊரை காமிச்சிருக்காரு, நப்தலி செபுலோன் என்று. அப்ப அவங்க இருந்த பகுதியில் போயிட்டு, ஏன்னா அந்த ஏபால் மலையிலிருந்து தான் சாபத்தை கூற சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல சாபம் இருந்ததால் தான்
தேவன் அங்க போய் தன்னுடைய முதல் காரியத்தை அங்க செஞ்சார். நல்லா பாருங்க, பாவிக்கு தானே பிணியால் தானே வைத்தியம் தேவை, சரிங்களா? பிணியால் தான் வைத்தியம் தேவை. அப்படி தன்னுடைய முதல் துவக்கத்தை கர்த்தர் அங்க ஆரம்பிச்சார், சரிங்களா? செபுலோன் நப்தலி நாடுகள். ரைட். இப்ப அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மலை மேல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து தன்னுடைய சொற்பொழிவை ஆற்றாரு. முதல்ல அவர் சொன்னது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா எட்டு காரியங்களை எட்டு விதமான காரியங்களை கர்த்தராங்க பேசியிருக்காரு. இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கணுன்றதுக்காக ஏசப்பா சொல்லியிருக்காரு. யாருக்கிட்ட? அது யாருக்கோ சொல்லல, சீஷர் தான் கிட்ட போனாங்க. நல்லா பாருங்க, யார் போனது கிட்ட? சரி, மலை மேல யார் போனதாங்க? மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, 70 மூப்பர்கள். சரிங்களா? அந்த 70 பேர் தான் செப்துஜென்ட்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 70 பேர் தான் சனகிரிப் சங்கத்தில் இருக்கிறவங்க. அவங்க தான் பாருங்க, நமக்கு புதிய ஏற்பாடு 66 புஸ்தகங்கள் கிடைக்க தொகுத்தது அவங்க தான். தள்ளப்பட்ட ஆகமெல்லாம் எடுத்துட்டு இந்த 70ன்றது ஒரு மிக முக்கியமான எண், சரிங்களா? ரைட். சரி, கர்த்தர் நல்லவர். ஏன்னா 70 எங்கிறது 70 தேசங்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள் 70 ஜட்ஜ்மெண்ட், நிறைய அர்த்தங்கள் அதுக்கு இருக்கு. சரி, இப்ப ஆண்டவர் வந்து சீஷர்களை அழைத்து சீஷர்கிட்ட தான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. பரலோகம் யாருதுன்னா, நம்ம பரலோகம் போன ஆசை. அப்ப பரலோகம் போன ஆசை நம்ம ஆவியில கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம சரீரத்தில் எதிர்பார்க்கல, நம் ஆவியில. ஏன்னா நம்மளாம் யார் தான்? ஆவிக்குரியவங்க. புரிதலுங்களா? நமக்கு தேவன் கிஃப்டா ஈவாய் கொடுத்ததே பரிசுத்த ஆவி. நம்ம ஆவியில எளிமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, சங்கீதம் 51:17. 51:17. சரி, இது ஒரு முக்கியமான சங்கீத பகுதி. தாவீது தன் மனம் உடைந்து போய் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு பகுதி, சரிங்களா? அப்ப தாவீது சொல்றாரு, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அதான் ஆவியிலே எளிமை. ஆவியிலே பெருமை அல்ல, ஆவியிலே எளிமை. ஏன் அப்படின்னா, நாத்தான் வந்து தாவீதை கண்டித்த பொழுது தாவீது வந்து நான் ராஜா அப்படின்னு பேசல, தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல தன்னை எளிமையாய், ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லைன்றதை காண்பித்தார். புரியுதா இல்லைங்களா? சரி, அப்ப நம்ம ஆவியில கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எளிமை எதிர்பார்க்கிறாரு. சரி, ஏசப்பா யாரை நோக்கி பார்ப்பார்ன்றதுக்கு இன்னொரு வாசம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆவியில எளிமையா இருந்தா அவர் நம்மை பார்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை பார்க்கணுமா இல்லைங்களா? ஏசப்பா நம்மளை பார்த்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும். வாசிங்க, ஏசாயா 66:2 66:2. என்னுடைய கரம் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசப்பா யாரை நோக்கி பார்க்கும்போது ஆவியிலே சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு. நல்லா பாருங்க, ஆண்டுடைய பார்வை நம்ம எப்படி நம்மளை பார்க்கணும்னா, நம்ம எளிமையா இருக்கிறத கற்றுக்கொள்ளணும். எது எப்படி இருக்கணும்? எளிமை. பெருமையா இருந்தா பிடிக்காது, எளிமையா இருந்தா ஆண்டுக்கு பிடிக்கும், சரிங்களா? அப்ப அது இங்க சொல்ற வசனம் பார்த்தீங்கன்னா, ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். நமக்கு தெரியல, ஆண்டு யாரை நோக்கி பார்த்தாரு? புதிய ஏற்பாடு யாரை நோக்கி பார்த்தாரு? யார் நோக்கி பார்த்தாரு? யார் பார்த்தாரு புதிய ஏற்பாடுல? மரத்து மேல் சகேவை பார்த்தாரு. பார்த்தாரு இல்லைங்களா? மரத்து மேல் பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க வந்தாரு. எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்தவரை அவர் பார்த்தாரு, சரிங்களா? சகே என்ற வார்த்தைக்கு நான் பேருக்கு அர்த்தம் வந்து அப்பாவி. என்னது? அப்பாவி, சரிங்களா? சரி, ரைட். அப்ப ஆவியில நம்ம எளிமையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யம் நம்ம போவோம் என்பதுக்கு ஆண்டுங்க. நல்ல பாருங்க, நம்ம பிடிக்கப்பட்டது எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் எதுக்காக பிடிக்கப்பட்டோம்? பரலோகம் போறதுன்னு.
உண்மையா இல்லைங்களா? எதுக்காக பிடிக்கப்பட்டோம் தெரியலீங்களா? பவுல் சொல்றாரு, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளத்தக்க ஆசையோடு ஓடுறாராம். நீங்களும் நானும் பரலோக பிரஜை. நம்ம எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கோம்? பரலோகத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் முதல் வார்த்தையே ஆன்சர், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு முதல் வார்த்தை சொல்லிட்டாரு. ரைட், உடைந்த ஆவி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த துயரப்படுகிறீங்களா? மனம் திரும்புகிறவர்கள். யாரு? மனம் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். மன்னிப்பு கேட்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, அதே ஏசாயா 61:2-3 வாசங்கள் வாசிங்க. இங்க பாருங்க, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சியோன் என்னங்க? நான் சொன்னல, சியோன் என்னது? சியோன் என்னது? எருசலேம் என்னது? எருசலேம் குமார்த்தியே சியோன் குமார்த்தியே அப்படின்றார்ல. எருசலேம் குமார்த்தியே அப்படின்னா என்ன? சியோன் குமார்த்தியே என்னது? என்ன? எருசலேம் வந்து பரிசுத்த நகரம், பரிசுத்தமுள்ள குமார்த்தியேன்னு அர்த்தம். சியோன்னா சபை, சரிங்களா? சியோனா சபை. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா கர்த்தர் சபை நடுவிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். புரிதலைங்க? அப்ப சியோனிலே துயரப்பட்டவர்கள் பட்டதை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அனுப்பினார். சரி, இங்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தேவ ராஜ்யத்திற்காக வாஞ்சியோடு காத்திருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. தெரியுங்களா? சரிங்களா? அதில் ஒரு மனுஷன், நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லூக்கால பார்த்தீங்கன்னா, லூக்கால 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் என்கிறவர் தேவ ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருந்தாராம். சரிங்களா? தேவ ராஜ்யத்திற்காக காத்து கொண்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்து எடுத்து வரும்போது அவரை பார்த்து புகழ்ந்து சொன்னார். ஆமென். அப்போ நிறைய பேர் தேவ ராஜ்யத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க, தேவ வசனத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரதேசமான தரிசனம் இல்லை, பிரதேசமாக ஆண்டவர் பேசலை. 400 ஆண்டுகள், 20 ஆண்டுகள்ல அவங்க ஜனங்க இருந்தாங்க. இருந்து புதிய ஏற்பாடு வரும்போது கர்த்தர் பேச மாட்டாரா, கர்த்தர் மட்டும் பேச மாட்டாருன்னு அவங்க துயரப்பட்டிருந்தாங்களாம். சரிங்களா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், மனம் திரும்புகிறவர்கள், மன்னிப்பை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கார். நம்ம ஆண்டு முதல்ல பிரசங்கம் பண்ணினது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்ம வந்து நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு மேலே மயங்கி இருக்கிறது. அந்த உலகத்தின் மயக்கத்தை தெளிந்து இயேசுவின் இடத்துல வரும்படியாக தான் நம்மளை அந்த ஆன்சர், உன் மனசு உலகத்தில் இருக்கிற மனசை என் பக்கமாக திருப்பு, உலகத்துக்கு பின்பதாக ஓடுகிற நீ திரும்பி என் பின்னாடி வா அப்படின்னாரு. ஆமென். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா சீஷர்களுக்கு ஆண்டு பேசிட்டு இருந்தாரு. நம்மளாம் யாரு தான் இப்போ சீஷர்களாக இருக்கிறோம். சரி, மூன்றாவதாக பார்க்கும்போது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சாந்த. ஏசப்பா பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருக்கிறவர். உண்மையா இல்லைங்களா? இல்லையா? அவர் சாந்தம் தானே. ஸோ அவரே சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு 11:29. மத்தேயு 11:29 போதும், நான் சாந்தமோ பாருங்க. ஏசப்பா எப்படி இருக்காரா? சாந்தமா இருக்கிறாரா, மனத்தாழ்மையா இருக்கிறாரா. சரி, இன்னொரு வாசம் வாசிங்க. சங்கீதம் 37:11 சொல்லப்பட்டிருக்கு, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 37:11 சொல்லப்பட்டிருக்கு, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்ம சாந்தமாக இருக்கணும். சரிங்களா? தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்காரு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாருங்க, 2 அர்த்தங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பராக் அப்படின்னா ஆசீர்வாதம், அஸ்ரி அப்படின்னா பாக்கியவான். பழைய ஏற்பாடுல ஆண்டு ஆசீர்வாதத்தை பற்றி பேசினாரு,
புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பற்றி பேசலை. பாக்கியவான் 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 தான் பேசியிருக்காரு. சரிங்களா? நம்ம பாக்கியவான்களா இருக்குன்றது தேவனுக்கு ஆசை. அப்புறம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க தேவையில்லையா? ஆசீர்வாதமாக இருப்போம். நீ பாக்கியவானா இருந்தால் உன் பின்னாடி தேடி வரும். ஆமென். நம்ம தேடி போக தேவையில்லை. சரி, நீதியின் மேல் நான் ஒரு வாசம் அங்கே சொல்லிட்டு போய்ட்டேன். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதினா யாருங்க? நீதி யார்? யெகோவா சிட்கேனு, நீதியின் தேவன். அவர் மேல தாகம் இருக்கணும். வசனம் சொல்லுது, மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நீதியின் மேல் பசி தாகம். அதுதான் யோவான் 7:37 சொல்ற, தாகம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இல்லை அது வேற, அது வருத்தப்பட்டு பாரம் சுமர்களே, அது மத்தேயு 11 சொல்லு. நான் சொல்லு யோவான் 7 வந்து என்னிடத்துல பானம் தாகமாய் உள்ளவர்களே என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுன்னு சொன்னாரு. சரிங்களா? சரி, ஒரு 7:37 இருக்கு. யோவான் 7:30. அப்ப தேவன் மேல நம்ம எப்படி இருக்கணுமா? மான்கள் எப்படி நீருடைய வாஞ்சிக்குமோ அப்படி தேவனுடைய வசனத்தின் மேல நமக்கு வாஞ்சி இருக்கணும். ஆமென். காலை எழுந்த உடனே என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா இந்த தாகம் தீரும். உன் ஆத்ம தாகம் தீர்வதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசுவினுடைய வார்த்தை மட்டும் தான். ஆமென். சரி, அப்படி நம்ம கர்த்தரை தேடும் போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கு. 34:10 கர்த்தர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொல்லிருக்கு. அப்போ மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல நம்ம என்ன பண்ணணுமா? என்னங்க வாஞ்சிக்கணுமா இல்லையா? தாவீது சொல்றாரு சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான சரி, இதுதான் வந்து ஆண்டவர் சொன்ன அடுத்த 4வது வாக்கியவான். தேவ வசனத்தின் மேல உங்களுக்கு பசி தாகம் இருக்கணும். எப்படி தண்ணி குடிச்சா உன் தாகம் தீர்க்கப்படுகிறதோ சரீரத்தின் தாகம், நீ வசனத்தை உட்கொள்ளும் போது உன் ஆத்ம தாகம் தீரும். கேலண்டர்ல போயிட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டு போறீங்க, அப்புறம் இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம் மாதிரி இந்த நாளுக்கான வசனம் கேலண்டர்லேயே போகிறதுல டெய்லி டேட்டுக்கு ஒரு வசனம் இருக்கும். அது வந்து நீங்கள் உங்கள் வாயில் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி தான். ஒரு சொட்டில் தாகம் தீருமா? அப்போ குறைஞ்சது நீங்கள் ஒரு அதிகாரம் 2 அதிகாரமாவது படிக்கணும். படித்தாதான் ஆண்டு என்ன சொல்ல வராரு, என்ன சொல்கிறாரு, நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு, பரலோகம் வர்றதுக்காக என்ன செய்ய சொல்கிறாரு, இந்த உலகத்தின் பிரச்சனை நம்ம தப்பித்துக்கொள்ள என்ன சொல்ல வராருன்னு புரியும். நீங்கள் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி தெரியுமா? நிறைய பேர் சங்கீதம் படிச்சே போயிடுவாங்க. எரேமியா படிங்க. எது? எரேமியா படிங்க, எசேக்கியேல் படிங்க. அப்ப தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்ன்றது தெரியும். நமக்கு என்ன இருந்தா நீதிமொழிகள், சங்கீதம் போதும். மீத யார் படிக்கிறது? தாத்தா வந்தா படிப்பாரு? தாத்தாலாம் படிக்க மாட்டார். நம்ம தான் படிக்கணும். உங்ககிட்ட கொடுத்த பைபிள் உங்களுது, அது இருக்கிறது தான் உங்களுக்கு, அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுது நீங்க தான் படிக்கணும். என்ன பண்றீங்க? நாளைக்கு இருந்தா இல்லை இன்னைக்கு இருந்தா ஆரம்பிங்க, எரேமியா படிக்க ஆரம்பிங்க. எரேமியா, எசேக்கியேல் படிங்க. இப்போ தேவன் என்னென்ன சொல்றாரு, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு அங்கே தெளிவா பேசியிருப்பாரு. நீங்க ப்ராஃபஸி புக் நினைச்சுக்க போறீங்க. ப்ராஃபஸி புக்கு தான். எரேமியா யார் தெரியுமா? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. ஹோல் நேஷனுக்கு அவரை தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமென். ரைட். சரி, வந்துடலாம். அப்ப எது மேல தாகம் இருக்கணும்? எது மேல தாகம் இருக்கணும்? நீங்க நீதினா நீதி வேற நினைச்சுக்க போறீங்க. நீதியின் தேவன் அவருடைய வசனத்தின் மேல உங்களுக்கு பசி தாகம், பசி தாகம். சரிங்களா? அதனால அப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ ஆண்டவரை பிடிச்சிட்டனா, அவர் வசனத்தை பிடிச்சிட்டனா, நீ திருப்தி ஆயிடுவ.
ஐயா பாடல திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவை. இன்னைக்கு வசனத்தை பிடிக்காதுதான், பிடிக்காம போறதும், வசனத்தை படிக்காம போறதும், வசனத்தை பிடிக்காம போறதுதான் குடும்பத்துல குறைவு. ஏன் திருப்தி இல்லை, ஏன் வருமானம் பத்தல, ஏன் கஷ்டம், ஏன் பாடு, ஏன் பத்தலண்ணா, இதான் ட்ரபிள். வசனத்தின் மேல தாகமா இருங்க. முதல்ல தேவனை தேடுங்க, அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொடுக்க போறாரு. ஆகாயத்து பச்சையை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, அவைகளை காட்டிலும் நீங்கள் ஸ்பெஷல். உங்களை படைத்த பரமபிதா உங்களுக்கு எல்லாம் செய்வார். அதுக்கு என்ன பண்ணா, உலகத்தானே போல அவைகளை நாடி தேடி ஓடாதீங்க. முதல்ல இயேசுவின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை, அதான் நீதினா அவர் செய்தது. ஆமென், ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது பார்த்தீங்கன்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதெல்லாம் அப்படியே ஆண்டு எல்லாம் எல்லாமே பயங்கரமான சத்திய வார்த்தைகள் ஆண்டு பேசுறது. ஏசப்பா ஒரு வார்த்தை பேசுறாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இது சொல்ற இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு இரக்கம் வரணும், அழிந்து போற ஆத்துமாக்கள் மேல இரக்கம் வரணும். ஏழை ஜனங்களை பார்க்கும்போது இரக்கம் வரணும். சரிங்களா? பசி இல்லாமல் இருக்க ஜனங்களை பார்த்தா இரக்கம் வரணும். கிழிஞ்சு போன துணி போட்டுன்னு பார்த்தா இரக்கம் வரணும். ஏதாவது அவங்க என்ன பண்ணணும், அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக ஏதாவது வாங்கி தரணும். ஒரு அப்படி தான் பெசன் நகரில் போனப்போ நாங்கள் ஒரு அம்மாவுக்கு கிழிஞ்சு போன புடவை இருந்துச்சு. கிழிஞ்சு போய் வந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி வேறு எதுவும் நாங்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு போன ஃபேமிலியாக போனப்போ அந்த அம்மா கிழிஞ்சு போன புடவை போட்டு வந்தாங்க. எங்கள் மனசே கேட்கல, அடுத்த வாட்டி புடவை வாங்கிட்டு போனோம். ஆனால் அவங்கள பார்க்க முடியல. புரியுதா இல்லைங்களா? அவங்கள பார்க்க முடியல. அதுக்காக திரும்பி எடுத்துகிட்டு வரல, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆமாம். அப்போ நம்ம இரக்கமாக இருக்கணும். ஏசப்பா நம்மள இரக்கமாக இருக்காரு இல்லைங்களா? இரக்கமாக இருந்ததால்தான் சங்கீதம் 40:2 சொல்லப்பட்டிருக்கு, உளையான சேற்றில் அமிழ்ந்து போக வேண்டிய நம்மை தூக்கி எடுத்தாராம். தூக்கி எங்கே நிறுத்தினாரு? கண்மலை மேலே நிறுத்திருக்கிறாரு. கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மேலே நீங்களும் நான் நிற்கிறோம். சரிங்களா? அவர் நம்மளை மீட்டதுக்கு என்ன தெரியுமா? நான் செஞ்ச புண்ணியமோ, எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியமோ, எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியமோ, தான தர்மமோ கிடையாது. அவர் நம்மேல் வைத்த இரக்கம். அல்லேலூயா. அவர் வச்ச இரக்கம்தான் பாவ சேத்துல கிடந்த நம்மளை நீ மூழ்கி போக வேண்டிய உன்னை தூக்கி எடுத்தாரு. சொல்லப்பட்டிருக்கல யோவான் 15:14, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு தெரிந்து கொண்டாரு? நம்ம கனி கொடுக்கும்படியாக. எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டாரு? நம்ம வாழ்க்கையில கனி இருக்கணும், ஃப்ரூட்ஸ். எப்படி ஆவியின் கனி 9 அப்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இங்க 8 பாக்கியவான் சொல்லியிருக்காரு. 9வது வசனமும் பாக்கியவான் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட கர்த்தர் கனி எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? அதனால எதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டார்னா, நம்ம கனிகளை கொடுக்கும்படியாக. நம்ம கனி கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுவாராம். ஆமென். வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். சரிங்களா? அந்த கனியை பத்தி ஆண்டு இங்க பேசுற. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதுல அந்த இரக்கத்தை பத்தி ஆண்டு உவமையா பேசியிருக்காரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 வாசிங்களேன். எப்படி பாருங்க, இது உவமை. நல்லா பாருங்க, இது உவமை, நடந்த சம்பவம் அல்ல. தரித்திரனாகி லாசருவும் ஐஸ்வர்யவானை பத்தி பேசுறது உவமை, நடந்த சம்பவம் அல்ல. ஊமை என்ன? பேரபிள். வாசிங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தொடங்கின பொழுது எத்தனை தாளந்து? 10,000 தாளந்து. நல்லா பாருங்க. இப்ப அந்த கவுண்ட் உங்களுக்கு சொல்றேன். 10,000 தாளந்து கடன் பட்டவன் கொண்டு வந்தார்கள். நிர்வாகம் அப்படின்னா அவனால முடியாது. இப்ப எதை விற்க சொல்லிருக்காரு அந்த காசு கொடுத்தவரு? நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களை வித்து என் கடனை கட்டு அப்படின்னு சொல்லிருக்காரு. கட்டுன்னு சொன்னப்ப வாசிங்க.
ஆ ஆ ம் ஆ ஆ பொறுமையாயிரும். பொறுமையாயிரும். ஆ ஆ ஆ ம் ம் நீங்க நினைக்கிற மாதிரி 10,000 தாளந்துன்னு எவ்வளவு நினைச்சிருக்கீங்க நீங்க? ஒரு தாளந்து அப்படின்றது 26 கிலோல இருந்து 34 கிலோ வரைக்கும் வெயிட். சரிங்களா? ஒவ்வொரு ரோமருக்கு வந்து ஒரு நிறை இருக்கும், பாபிலோனருக்கு ஒரு நிறை இருக்கும். அப்படி அந்த நிறைகளை வித்தியாசம் இருக்கும் வெயிட்ல. சரிங்களா? அப்படி 26 கிலோ இருந்து 34 கிலோ வரைக்கும் வெயிட். என்னது? தங்கம். என்னது இது? NIV-ல தெளிவா போட்டிருக்கு கோல்டு. 10,000 ஷேக்கல் கோல்டுனா 10,000 இன்ட்டு ஒரு 30 போட்டுக்கோங்க. 10,000 இன்ட்டு 30 போட்டுக்கோங்க. 30 கிலோ. அப்ப எத்தனை கிலோ? 30,000 கிலோ தங்கம். நம்ம கொஞ்சம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதை 10,000 தானா 10,000 காசு மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. தாளந்து வேற, காசு வேற. புரிஞ்சுக்கோங்க. அப்ப 30,000 கிலோ தங்கம் கடன் பட்டிருந்தாராம். நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளை வித்து எனக்கு வெய்ய அப்படின்போது இவன் கீழே தாளை விழுந்து கேட்கும் போது மன்னிச்சுட்டு அப்படி வாசிங்க. போகையில் எத்தனை வெள்ளி? ஹலோ, 100 வெள்ளி தான். எத்தனை வெள்ளி? 100 வெள்ளி காசு வச்சுக்கோங்க. 100 வெள்ளி காசு. வாசிங்க. தொண்டையை நெரிச்சு வேண்டிக் கொண்டான். சரி, நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வாசிச்சுக்கோ, நான் சொல்லிட்டு போய்ட்றேன். இப்போ 30,000 கிலோ தங்கம் கடன் பட்டவனே இது வந்து என்ன பாருங்க, ஊமையாக சொல்கிறாரு ஆண்டு. நான் மன்னிச்சிட்டேன். இவன் 100 வெள்ளி காசுக்கு அதோட போகிற வழியில் தான் ஆந்திவே 100 வெள்ளி காசு வாங்கினனுக்கு இவன் என்ன பண்ணல, மன்னிக்கலை. அந்த மன்னிக்காதால எஜமான் என்ன பண்ணாரு, மறுபடியும் அவனை அழைச்சி அவன் என்ன பண்ணாரு, பொல்லாத நீ என்னை வேண்டிக் கொண்டாலும் உனக்கு நான் அதை மன்னிச்சேன். இறங்கணும்ல, நான் உனக்கு இறங்கணும்ல. நல்ல பாருங்க, ஏசப்பா நமக்கு இறங்கினார்ல. இறங்கினாரா இல்லைங்களா? பரலோகத்தை விட்டு இறங்கினாரா? பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினமாகிய மனுஷகுமாரனால வேற யாரும் போல பரலோகத்துக்கு. சரிங்களா? அவர் தான் நமக்காக இறங்கினார். அதனால தான் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய மீறுதலை மன்னித்தது போல நம்மளும் நமக்கு மற்றவர்கள் செய்கிற காரியத்தை மன்னிக்கணும். ஆமென். அதான் இங்க கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் அங்கே மலை பிரசங்கத்தில் மலை உபதேசினாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ நீ இரக்கம் வச்சிருந்தனா உனக்கு இரக்கம் மேன்மை பாராட்டிருக்கும். நீ அவனுக்கு இரக்கம் வைக்காதபடினால நீ தண்டனைக்குரியவனாய் மாறினு சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஏசப்பா உன் சத்துருக்களை சிநேகிங்கனாரு, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கனாரு. ஆசீர்வதிக்க வேண்டியதே ஒழிய உன் வாயில சாப வார்த்தை வரக்கூடாது. ஆமென். ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதத்திலும் சபித்திலும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் ஏன் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு? ஏன் அப்படின்னா இந்த வசனம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த வசனம் படியே நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம புத்தியுள்ள மனுஷன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தீர்க்க தரிசனம் சொன்னாலும் முடியாது, பேய ஓட்டினாலும் போக முடியாது, என்ன செஞ்சாலும் போக முடியாது. 7ஆம் அதிகாரம் கடைசி என்னை பார்த்து கர்த்தாவே சர்ச்சுக்கு வந்தேன், என்ன பண்ணான்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படியே நடக்கிறவன் எவனும் அவன் புத்தியுள்ள மனுஷன், அவன் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பார். நல்லா பாருங்க, நீங்க தேவ வசனத்துல கட்டப்பட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில புயல் வந்தாலும் மழை வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா இந்த வீடு
கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறீங்களா? வசனம் இருந்தால் சோர்ந்து போக மாட்டோம். மாம்சத்தில் வரும், ஆனால் தேவன் மாற்றுவார்ன்ற விசுவாசம் எப்படி வரும்? வசனம் உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வரும். பெருமலை அடித்து பெருங்காற்று அடித்தாலும் அந்த வீடு அசையாதான். ஏன்னா அது கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. கஷ்டம் வந்தால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும். வந்தால் தானே ஆண்டரை தேட ஆரம்பிப்போம். பின்ன எப்படி சொல்றாருல, தங்கத்தை புடமிடுவது போல என்னை புடமிடுங்க. யோபு சொல்லாரு, நான் புடமிட்ட பின்பு எப்படி விளங்குவேனா? பொன்னாய் விளங்குவேன். சில நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது அதை நம்ம ஜெயிச்சுட்டு போனோம் வசனத்தின் மூலியமாக. ஆமென். சரி, அப்புறம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவான்னு சொல்லிட்டு பாருங்க. 10,000 தாலந்து எங்க இருக்கு? 10,000 தாலந்து எங்க இருக்கு? 100 வெள்ளி காசு எங்க இருக்கு? தாவீது ராஜாவுக்கு யுத்தத்தில் ஜனங்க அவரோட தலைமையில் வச்சிருக்கிற கிரீடம் 1 தாலந்துன்னு சொல்லுவாங்க. 1 தாலந்து. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவாலயம் கட்டுவதற்கு, தேவாலயத்தில் அந்த எல்லாம் செய்யறதுக்கு உபயோகப்பட்டது 29 தாலந்து. சரிங்களா? இப்போ இங்கே இந்த மனுஷக்கிட்ட கடன் சொன்ன எவ்வளோ? 10,000. ஏசப்பா நினச்சாருன்னா ஒரு செகண்டில் நம்ம பாவம் மேடாக குவியலாக இருந்தால் கூட ஒரு செகண்டில் எடுத்து போடுவார். புரியுதல்லைங்களா? ஏன்னா பாவத்தை மன்னிக்க அவர் மட்டும்தான் முடியும். மகத்தில் என்ன மரியாதை என்ன பண்ணாங்க? இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்? இவள் இடத்துல மிகுதிய அன்பு கூர்ந்தால. ஏசப்பா கிட்ட நீங்க எவ்வளவு அதிகமா அன்பு கூறுறீங்களோ அடுத்த வாரம் தான் கிருபையும் சத்தியம். ஏசப்பா கிருபையா? கிருபை தான். சத்தியமா? சத்தியம் தான். கிருபையா இருப்பாரு. வசனம் வரும்போது ஜட்ஜுனா ஜட்ஜு தான். ஆமென். ரைட். சரி, அப்ப இங்க சொல்லப்படுற வார்த்தை இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சரி, அடுத்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்ல வார்த்தை. நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணுமா? சுத்தம் இருக்கணுங்க. அப்பதான் நீங்க தேவனை பார்க்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம சர்ச்சுக்கு வரோம், பரிசுத்த அலங்காரத்துடைய தேவனை தொழுது கொள்ள வரும். பரிசுத்தம் இல்லாமல் அவர் பார்க்க முடியாது. நல்ல பாருங்க, ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது நமது சாயல்படி நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோம் சொன்னார்ல ஆதாம. நம்ம நினைக்கிற இமேஜ் மட்டும் இல்லை, அவருடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களில் உண்டாயிருக்க கடவுது. சித்தம், அவருக்கு என்ன சித்தமோ அதுதான் நமக்குள்ள இருக்கணும். செயல், அவருடைய செயல் என்ன இருக்கோ அது நமக்குள்ள இருக்கணும். சிந்தை, சித்தம், செயல், டேம் அப்படின்னா அதான். ஏசப்பா என்ன சிந்தை இருக்கோ அந்த சிந்தை தான் இருக்கணும் நமக்கு. அவருடைய சித்தம் என்ன? பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்திலும் இருக்கணும். ஜெபம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் அங்கே செய்வது போல இங்கேயும் செய்யப்படுவதாக. சரிங்களா? அப்படி நம்மளை அப்படியே உண்டாக்கி இருக்கிறாரு. தேவன் வாயில் என்ன வரல, கெட்ட வார்த்தை வரல, சிந்தையில் தப்பா நினைக்கல, அப்புறம் செயலில் அவர் தப்பா நடக்கல. இப்படிதான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. ரைட். சரி, அப்ப இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு சில பேரும் சொல்லுவாங்க, ஆண்டு நின்னு சொல்லுவாங்க போது எனக்கு சிரிப்பு தான் வரும். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. உன் பரிசுத்தம் இல்லாம நீ தேவனை பார்க்க முடியாதுன்ற நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. எபிரேயர் சொல்லிட்டார் தெளிவா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம். எப்ப நம்ம ஒரு நாள் பாவியா இருந்தோம், பாவியா இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து நம்ம பாவத்தெல்லாம் அவர் ஜீவரத்தினால கழுவி நம்ம நீதிமானும் அடுத்தது பரிசுத்தவானாய் மாறும்படியாக தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. இந்த வசனம் என்ன பண்ணும்? உங்களை பரிசுத்தமாக்கும். ஆக்குமா ஆக்காதா? எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 15:3. ஆவாமா? உபதேசத்தினால சுத்தம் ஆகுமா? சொல்லிருக்கிறாருல, நான் சொன்ன என் வார்த்தையில நீங்க சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமே. அப்ப நம்மளை சுத்தம் பண்ணது எதுனா அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தை. ஆமே. அப்ப சுத்தமாக எதுக்குன்னா அவர் உன்னோடு கூட இடைப்படுவதற்கு, உன்னோடு கூட பேசுவதற்கு, உன்னோடு கூட உறவு கொள்வதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். வாசிங்க ஒரு வசனம்.
1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆ ஆ ம் ஆ ஆ சரி. சுத்தமான இருதயத்திலும். கற்பனையின் பொருள் என்னவெனில், நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா பாருங்க. ஆண்டு சொல்லிருக்காரு, மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமா. இருதயம் எப்படிப்பட்டதான்? கேடுள்ளதும் கிறுக்கும் உள்ளதும். இப்படி வாயில போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இப்படி இருதயத்திலிருந்து வெளியே வரும் தெரியுமா, அதுதான் தீட்டுப்படுத்துமா. இப்ப தீட்டு இருந்தா தேவன் வரமாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அந்த ரோம 110 இருக்கார்ல, நான் தீட்டுப்பட்டவன், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, ஏன்னா நான் தீட்டுப்பட்டவன், என் வீடு தீட்டுப்படுது, நீர் பரிசுத்த, நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா யூதர்கள் புற ஜாதியோடு கலவ மாட்டாங்க, சமாரியாஸ்திரிகள் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்கல. ஏன் அப்படின்னா அவங்க தீட்டுப்பட்டவர்கள் என்று அப்படி. ஆனா இயேசுப்பா தீட்டுலாம் பார்க்கல. அவர் வந்தாருன்னா தீட்டு போயிடும். 12 வருஷமா தீட்டு இருந்த ஸ்திரீக்கு தீட்டு உடனே போச்சு. கர்த்தர் நம்ம சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்காரு. சுத்தம் பண்ண பிறகு நம்ம சுத்தமா இருக்கணும். ஆமென். சரி, ரைட். கடைசியா 9வது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். 7வது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சமாதானம் பண்ணா அவனே இல்லைங்களா? அப்ப சண்டை பண்ணிட்டா, சண்டை மூடி விட்டா பிசாசின் பிள்ளைகளா? அதான் ஆப்போசிட்டு. இப்போ சமாதானம் பண்ண தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. உபதேசத்தில் பயங்கரமான வார்த்தையில கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது சீசலை குறித்து அங்கே அனுப்பும்போது சொன்னார். கரண்ட் லோ ஆயிடுச்சிங்களா? ரைட். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆ ஆ ஆ ம் 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 ஆ ம் சரி. இதுதான் சொல்றது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாரு மத்தேயு 10. ஏன்னா நீதி யார் தான்? ஏசப்பா தான் நீதியின் தேவன். என் நிமித்தமாக உங்களை எப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, தண்டிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீ யாரு? பாக்கியவான், பரலோக ராஜ்யம் உங்களுடையது சொல்லுக்கார்ல. என் நிமித்தமாக துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். அந்த மத்தேயு 12 வாசிக்கணும். 10, 11, 12 என் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் 10 வாசிக்கும் போது பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன இருக்கான்? வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ சொல்வார்களானில் எப்படி போமா? பாக்கியவான்களா இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்களுக்கு தேவராஜ்யத்திற்காக நம்ம பாடுபடும் போது நம்மளுடைய பலன் அங்க மிகுதியா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் இல்லைங்களா? எத்தனையோ இடத்துல போகும்போதெல்லாம் எல்லாம் எதிர்ப்புலாம் வரும். இன்னைக்கு கூட கிராமத்துக்கு போறேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அங்க போய் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதுல. கர்த்தருக்கார் கூட அவள் தான் பேசுவாங்க. என்ன சும்மா சத்தம் போட்டிருக்கீங்க கேட்பாங்க. வேற வேலை உங்களுக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்காக போறோம்னு தேவனுக்கு தெரியும். நம்ம போக வேண்டியது நம்ம வேலை. ஆத்மாவை ரட்சிப்பது அவருடைய வேலை. நடுகிறனாலும் அல்ல, தன்னை ஊத்துறனாலும் அல்ல, விலையை செய்கிறவர் அவர். நம்ம போயிட்டு விதைய போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு வரலாம். அங்கே எது முளைக்குதோ அது முளைச்சி என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட ஜெபத்தில் இன்றைக்கி மீஞ்சூர் பகுதிக்கு கிராமலையும் போக போகிறோம். கர்த்தர் அப்படி பெரிய காத்த செய்வார். சரி, இங்கே அப்போஸ்தலன் இங்கே பேதுரு சொல்லியிருக்கிறாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
ஆ ஆ ம் ம் போதும் பாக்கியவான் சொல்லிட்டு இருக்காரு. பேதுருக்கு வராத பிரச்சனையா? பேதுரு எத்தனை ஜெயிலில் போட்டாங்க? எத்தனை வாட்டிங்க போட்டாங்களா இல்லையா? நீங்கள் அப்போஸ்தலர் வாசிங்கன்னா அதே இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஜெயிலில் போட்டு கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாக்கோபை கொன்னாங்கன்றது யூதர்களுக்கு பிரியமாக இருந்தாலும் இவரையும் கொல்றதுக்காக எடுத்து போட்டாங்க. ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி 1ஆம் காவல் 2ஆம் காவல் மெயின் காவல் வந்து கதவு தானாக திறந்து எடுத்து வெளியே விட்டார். அப்போ அதை பற்றி அவங்க யோசிக்கல. மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இருந்தாங்க. அதே பயந்த பேதுரு தான் ஒரு நாள் பயந்தார்ல, அவன் யார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஆமாம் இல்லைங்களா? அவன் யார் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பேதுரு தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்த பிறகு என் தேவனுக்காக நான் நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் சகிப்பானாரு. சிலுவையில் அவர் என்ன, நான் அவருக்கு ஈக்குவலாம் பரிசுத்தவான் இல்லை, அவரு பெரியவர், தலைகீழையா என்ன போடுங்க சிலுவையில் அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்படி தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அந்த நாட்டில் நிறைய பேர். ஆனால் அது தேவன் சொல்லியிருக்காருல்ல, தேவன் சொல்லியிருக்காரு யோவான் 21 தெளிவாய் தீர்க்க தரிசனமாய். நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்கள் வீட்டு வாசிங்க 21 பேதுரு படப்போகிற பாடுகளையும் பேதுருடைய மரணத்தையும் அங்கே முன் அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு யோவான் 21. அப்போ நம்ம தேவ ராஜ்யத்திற்காக பாடுபடும் போது நம்ம எப்படி போமா? பாக்கியவனாக இருக்கும், பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8 பாக்கியவான்கள் 9 பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 8 வார்த்தைகளும் தேவன் வந்து தம்முடைய வாயை திறந்து முதலாவதாக பிரசங்கித்த உபதேசித்த வார்த்தைகளை மிக முக்கியமான பகுதிகள் இது. சரிங்களா? அங்கே சீனாய் மலையில எப்படி அக்னியிலிருந்து கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்து பேசினாரோ அப்படி இங்கே மலை மேலேருந்து பேசினார். இன்றைக்கி நம்ம உலகம் முழுதுமாக இந்த வார்த்தை வந்திருக்கா இல்லைங்களா? அப்படி இவர்கள் நம்ம கை கொள்ளும்போது நம்ம தான் பாக்கியவான்கள். பாக்கியவான் இல்லைங்களா? நீங்கள் பார்க்கும் போது எனக்கு பயமாக இருக்கு. பாக்கியம் கஷ்டமாக தான் இருக்குங்க. வசனத்தின்படியாக வாழ்வது நமக்கு கஷ்டமாக தோணும். ஆனால் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவர் நடத்துவார். நம்ம நடக்க முடியாது, நீங்களும் நானும் வசனத்தின்படியாக நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் இது வரைக்கும் நிற்க செஞ்சது யார் தெரியுமா? தேவ ஆவியானவர், தேவ ஆவியோடைய கிருபை. நீ தனியாக அழுதப்ப நம்மளை தேற்றுற மாதிரி இருக்குல்ல, தேவ வசனம் தேற்றுறோம். அது யாருன்னா சத்திய ஆவியாகிய தேற்றவர் உங்களை தேற்றுவார். தேற்றுறது மட்டும் இல்லை, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சரிங்களா? அப்படி தேவனுடைய வார்த்தைக்காக அர்ப்பணிப்போம். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருப்போம். கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருப்போம். பெருமழை பெருங்காற்று வெள்ளம் வந்தாலும் அது மேலே மோதி அதை அசைக்காது. ஏன்னா வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது வரும், வந்த வழியாக திரும்பி போகுன்ற நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஏசா தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஏன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம ஜெயிக்கணும். சரிங்களா? ஜெயம் கொள்கிறவனுக்கு என் தோட்டத்தில் இருக்கிற ஜீவரிசின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னாரு. 7 சபைகளுக்கு 7 விதமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஜெயிக்கணும். நம்ம வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஜெயிச்சு போகலாம். பவுலுக்கு இல்லாத போராட்டமா, பேதுருக்கு இல்லாத போராட்டமா நமக்கு வந்துட்டு போகுது. வந்தாலும் தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், கர்த்தர் செய்வார். அதனால் இந்த வசனம் சொன்னது போல பாக்கியவான்களாக இருப்போம். நல்லா பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, பாக்கியவான்கள். அஸ்ரீ என்ற ஒரு வார்த்தை, பாக்கியவான்கள் தான் இங்கே எதை சுந்தரிப்பாங்க? பரலோகத்துக்கு போவோம். அதனால் தேவனை பிடித்து கொள்ளுங்க, தேவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, சுடராய் பிரகாசிங்க, கேட்டுட்டு விட்டு போகாதீங்க. இந்த வார்த்தையை எனக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரை. நான் இங்கே வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு நல்லா பாருங்க, மனுஷகுமாரன் விதையை விதைக்காரு. சிலது வழி அருகே விழுது, சிலது கற்பாரம் மேலே விழுது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுது, சிலது நல்ல நிலத்தில் விழுது. நீங்கள் பிசாசு வந்து வசனத்தை திருடுத்து காத்துட்டு இருப்பான். வழி அருகே விதைக்கப்பட்டதை ஆகாயத்து பட்சிகள் வந்து எடுத்துச்சான். நீங்கள் ஆகாயத்து பட்சினா பறவை நினச்சிக்க போறீங்க, பிசாஸ் ரெட்டியாக இருப்பான் வசனத்தை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் வாசல் தாண்டும் போதே அவன் எடுக்கிறதுக்கு இருப்பான், வழியில் போகும்போதே எடுக்கிறதுக்கு இருப்பான். ஜெபத்தோடு கூட போங்க, ஆண்டவரே
நீங்கள் இந்த வார்த்தை பேசியிருக்கிறீங்க. அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கணும். இந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கணும். நிலமா இல்லையா? நம்ம மண்ணுன்னா நிலம் தானே. நம்மளை மண்ணிலேருந்து எடுத்துருக்கிறாரு, இதுக்குள்ள வாசனத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோமா? அதில் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.